பாதாள குழுக்களிடம் பணம் பெற்ற அரசியல்வாதிகள் பகிரங்கப்படுத்தினார் ஜனாதிபதி. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். கடும் மன அழுத்தத்தில் அரக்கட்டா சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். சம்பத் மனம்பேரி கடந்த காலங்களில் பேசு பொருளாக மாறியிருந்த பல செய்திகளில் இந்த சம்பத் மனம்பேரியினுடைய செய்தியும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறியிருந்தது. அதற்கு காரணம் மித்தனிய பகுதியில் மிக பெரிய அளவிலான இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயனங்கள் மீட்கப்பட்டன. இதை மறைத்து வைத்த குற்றச்சாட்டில் சம்பத் மனம்பேரி மற்றும் அவருடைய சகோதரரான பியால் மனம்பேரி ஆகியோரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். பியால் மனம்பேரி கைது செய்யப்பட்டார். ஆனால் சம்பத் மனம்பேரி தலைமறைவாகி இருந்தார். சம்பத் மனம்பேரி என்பவர் இதற்கு முன்னர் போலீசில் பணியாற்றிய ஒரு நபராக இருக்கின்றார். 2 முறை அவர் போலீசில் சேவையாற்றிய போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட நபராக காணப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் அவர் பொதுஜன பெரமுன ஊடாக அரசியலில் ஈடுபட்டு பிரதேச சபை உறுப்பினராக கூட இதற்கு முன்னர் இருந்திருக்கின்றார். ஆகையால் இவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. எனவே அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா? அவர்கள் திட்டமிட்டு இவரை மறைத்து வைத்திருக்கின்றார்களா? அல்லது சம்பத் மனம்பேரி கொலை செய்யப்பட்டு விட்டாரா? இப்படியெல்லாம் சந்தேகம் காணப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினத்தில் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியிருந்தார். நீதிமன்றத்தில் அவர் நேற்றைய தினத்தில் ஆஜராகியிருந்தாலும் கூட 2 தினங்களுக்கு முன்னர் அவர் சட்டத்தரணியூடாக ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ரிட் மனுவில் அவர் முக்கியமான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நான் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றேன். எனக்கு தெரிந்த சகல தகவல்களையும் நான் தெரிவிக்கின்றேன். ஆனால் என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டத்தரணியூடாக அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். அதற்கு பின்னர் தான் நேற்றைய தினத்தில் அவர் சரணடைந்திருக்கின்றார். இந்த சம்பத் மனம்பேரியோடு தொடர்பு வைத்திருந்த பாதாள குழு உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் நிச்சயமாக இப்போது பதட்டத்தில் தான் இருப்பார்கள். காரணம், அவருக்கு தெரிந்த சகல தகவல்களையும் வெளிப்படுத்த போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் காலங்களில் மிக முக்கியமான பல தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு முக்கியமான செய்தியும் கூட பதிவாகி இருக்கின்றது. அந்த செய்தியினை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அரசியல்வாதிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் ஒரு நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் இந்த பாதாள குழுக்களிடம் பணம் பெற்றிருப்பதாக நேற்றைய தினத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். මේ සංවිධානාත්මක අපරාධ කල්ලි අපිට මේ මතු පිටින් තිබෙන රාජ්‍ය හා සමාන කළු රාජ්‍යයක් නිර්මාණය කරගෙන තියෙනවා. ඔවුන්ට අවියායුධ ලැබෙනවා. නීත්‍යානුකූල හමුදාවන් විසින් ඔවුන්ගේ කුඩු ප්‍රහාණය කරනවා. ඒ මැඩ පැවැත්වීම සඳහා ඉන්න පොලිසිය විසින් ඔවුන්ට රැකවරණය දෙනවා. ඒ මැඩ පැවැත්වීම සඳහා ප්‍රතිපත්ති මේකඟතාවය ඇතින දේශපාලන අධිකාරිය විසින් ஒரு அரசாங்கத்தை நடத்துவது போன்று இந்த பாதாள குழுக்கள் ஒரு கருப்பு சாம்ராஜ்யத்தையே நடத்தி வந்திருக்கின்றார்கள். அது தற்போது திட்ட தெளிவாக தென்படுகின்றது. அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து அமைச்சர்களும் பல அரசியல்வாதிகளும் வரி வசூலிக்கிற மாதிரி பணத்தை பெற்றிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அத்தோடு மற்றொரு முக்கியமான விடயத்தையும் கூட அவர் பதிவு செய்திருக்கின்றார். இதற்கு முன்னர் காணப்பட்ட சட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, சுறாக்களும் திமிங்கலங்களும் தப்பித்துக் கொண்டு சிறிய மீன்கள் மாட்டிக்கொள்ளும் வகையிலான சட்டமே காணப்பட்டது. ஆனால் அது போன்ற ஒரு சட்டம் இனி இருக்காது. சட்டம் சகலருக்கும் சமனானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெகு விரைவில் பல சுறாக்களும் திமிங்கிலங்களும் மாட்டிக்கொள்ள போவதாக அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். ஊழல் மோசடிகளோடு தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். இப்படியான நிலையில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் ஒருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அமைச்சர் யார் அப்படின்னு சொன்னா, தற்போது எரிசக்தி அமைச்சராக இருக்கக்கூடிய குமார ஜெயக்கொடி என்பவர் தான் அந்த அமைச்சர். இந்த அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் விரைவில் மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.
அதாவது இவர் அமைச்சு பதவி வகித்த காலப்பகுதியில் எவ்வித மோசடியும் மேற்கொண்டதாக தகவல்கள் இல்லை. ஆனால் 2015ஆம் ஆண்டு உர கூட்டுத்தாபனத்தில் அவர் பணியாற்றிய போது மிகப்பெரிய அளவில் நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த மோசடி தொடர்பாகவே வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படியான தகவல்கள் வெளியான நிலையில முக்கியமான ஒரு தகவலை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்யுமாக இருந்தால் அவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அதாவது அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்ற ஒரு பதிவை அவர் பதிவேற்றி இருக்கின்றார். தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அப்படியான நிலையில் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மேலும் பாராட்டுக்குரியதாக மாறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த அமைச்சர் தன்னுடைய அமைச்சு பதவியினை ராஜினாமா செய்வாரா, அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்பதையெல்லாம் விரைவில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினத்தில் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் சம்பத் மனம்பேரி ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அதே போன்று மேலும் இரு முக்கியமான பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் நேற்றைய தினத்தில் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லைரு ஆகியோரே. கடந்த காலங்களில் கச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் கொல்லப்பட்டார். அவரோடு அவருடைய குழந்தையும் கூட கொல்லப்பட்டது. அந்த கொலை சம்பவத்தின் பின்னணியை விசாரிப்பதற்காகவே நேற்றைய தினத்தில் தெம்பிலி லஹிரு மற்றும் பெக்கோ சமன் ஆகிய இருவரும் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் அரசியல்வாதிகளின் கைது, பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வழங்குகின்ற தகவல்கள், இப்படியான செய்திகள் தான் அதிகமாக ஊடகங்களில் உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்று மற்றொரு முக்கியமான செய்தி கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பதிவாகி இருக்கிறது. ஹரக்கட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். சுமார் 1.5 வருடங்களாக அவர் தடுப்பு காவலில் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் அவருடைய விசாரணை சூம் தொழில்நுட்பத்தினூடாகவே மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரக்கட்டா என்று சொல்லப்படக்கூடிய பாதாள உலகக்குழு தலைவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றை போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். கேல்பத்ர பத்னே உள்ளிட்ட முக்கியமான பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தான் இவர் மீது மேற்கொள்ளப்பட இருந்த மிகப்பெரிய தாக்குதல்கள் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் ஊடகவியலாளர் போன்று வேடமிட்டு அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வீடியோ கேமராவில் கையடக்க தொலைபேசியை பொருத்தி அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அது முறியடிக்கப்பட்டது. அதே போன்று அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகின்ற பொழுது அவர் அழைத்து வரப்படக்கூடிய அந்த வாகனத்தின் மீது கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்வதற்கும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. அதுவும் கூட தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெளிச்சத்துக்கு வந்த பின்னர் போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். சூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்ற விசாரணையில் பங்கெடுத்த ஹரக்கட்டா ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். தான் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்படி கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஹரக்கட்டா உடல் உள ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் தினந்தோறும் 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலம் வெளியில் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இப்படி தொடர்ச்சியாக பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தொடர்பான செய்திகள், அரசியல்வாதிகள் தொடர்பான செய்திகள் மற்றும் பாதாள குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பான செய்திகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம். இது போன்ற மற்றும் ஒரு காணொளியில் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.